அவரு உரசுறாரு அப்படிங்கிற இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இது வந்தாலும் அந்த பொண்ணு வந்து அப்படியே பாத்தீங்களா உரசுறாரு பாத்தீங்களாங்கிற மாதிரி அந்த முக ரியாக்ஷன்லயே அந்த அந்த கேள்வியோட பாக்குது அந்த பொண்ணு. அப்படின்னு சரி, அடுத்து அவர் நடந்து முன்னாடி போயிட்டாரு, நீ பின்னாடியே போற. இப்ப அவர் உட்காந்து இந்த பொண்ணை தடவிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு, இந்த பொண்ணு இங்க நடந்து போனாலும் அவரும் அங்க பின்னாடி வந்து தடவுறாரு அப்படின்னா நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அந்த ஆளு முன்னாடி போயிட்டாருங்க, முன்னாடி போனா இவனும் முன்னாடி பின்னாடியே போயிட்டு அப்படியே உரசி இவன் நின்றுகிட்டு இருக்கா. அப்புறம் பாருங்க பாரு, நீ ஏன் பின்னாடியே போற அவர் பின்னாடியே? நீ இருந்த பொசிஷன்ல இருந்து ஏன் நகர்ந்தப்ப? இவ தான் அபியூஸ் பண்ணிருக்கா. அவளை அபியூஸ் பண்ணல, இவளுக்கு என்ன அப்படின்னா இது ஒரு வீடியோ கண்டென்ட். அந்த கண்டென்ட் நம்ம போடுறதுனால அங்க எதிர்த்தாப்புல இருக்க ஒரு ஆண் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஆவாங்கிற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. ஹராஸ்மெண்ட் நடக்குது பாருங்க, எனக்கும் ஹராஸ்மெண்ட் நடக்குது, ஏன்னா ஹராஸ்மெண்ட் நடக்குது, அது ஒரு கண்டென்ட். இதுதான் சூடோ ஃபெமினிசம். பெண்கள் ஏதாவது இறந்திருந்தா இன்னும் அதை வந்து பிளர் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா இறந்தும் போய் அவர் முகமும் எல்லாருக்கும் அப்படியேதான் போடுறாங்க, கஷ்டமா இருந்துச்சு, அப்படியேதான் போடுறாங்க. இப்ப இது இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த நபர் வந்து இந்த மாதிரி உரசுறாருன்னா மிஸ்டர் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கணும். கேட்டே அப்படின்னு கேட்டு ஐயோ இல்லைங்க சாரிங்க தெரியாம கைப்பட்டுச்சு சாரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா நோ இஷ்யூஸ், அங்க எந்த கிரைமும் நடக்கல, எந்த தவறும் நடக்கல. இந்த என்ன பண்றீங்கன்னு கேட்கறவங்களுக்கு இவங்களுக்கு துணிவு இல்லையா? இல்ல அப்படி கேட்டதுக்கு அப்புறம் நான் அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இடமா அது? சுத்தி அத்தனை பெண்கள் இருக்காங்க, சுத்தி அத்தனை ஆண்கள் இருக்காங்க, ஒரு சமூகமே இருக்குல்ல, ஒரு மலையாள சமூகமே இருக்குல்லங்க. என்ன பண்றீங்கன்னு கேட்டா இப்ப நம்மளே எத்தனையோ வந்து பஸ்ல போறோம் வரோம், பெண்கள் வந்து திடீர்னு கத்துறது இல்லையா? ஆமா, என்ன பண்ற தள்ளி இல்லையா அப்படின்னு சொல்றாங்கல்ல. இத சொல்றதுக்கு என்ன தெரிஞ்சு பண்றவனுக்கே இப்படி சொல்லுவாங்க, தள்ளி இல்லையா அப்படின்னு. அது மாதிரி நீங்க எடுத்தோடனே ரூடா கூட சொல்லணும் அவசியம் இல்லை, அது வந்து கன்ஃபார்மா அப்படி அவன் பண்றான் அப்படிங்கிறப்பதான் இதை அவங்க கத்தி சொல்றாங்க. எடுத்தோடனே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஒரு விஷயம்னா சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, பிரச்சனை முடிஞ்சுதா சார், உங்க கை படுது சார், பிரச்சனை முடிஞ்சுதா, ரொம்ப ரொம்ப நெருக்கமா நிக்கிறீங்க, பிரச்சனை முடிஞ்சுதா. இத சொல்றதுக்கு பெண்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருக்கா? சொல்லணும், இதைத்தான் சொல்லணும். தயவு செஞ்சு என்ன சொல்லணும்னு தெரியாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை சொல்லுங்க. அந்த வயசுல இருக்கிறவரு கொஞ்சம் பெரியவரா இருக்கிறாருன்னா ஒரு சாரு இல்ல வந்து ஐயா தள்ளி நில்லுங்க வாங்க போங்க. இல்ல உங்களுக்கு சின்ன பையன் தம்பி தள்ளுப்பா என்னப்பா எதுக்கு இப்ப பக்கத்துல இவ்வளவு பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்க, அங்க இடம் இருக்குல்ல போய் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இல்லைன்னா ஒரு படிப்புல என்ன பொண்ணுங்க நிக்கிறோம், நீங்க என்ன இவ்வளவு பக்கத்துல வரீங்க நகருங்க, இதை சொல்லுங்க. இது மீறி சிலர் வந்து செய்யறாருங்க அப்படின்னா அப்பதான் ஹராஸ்மெண்ட்னு அர்த்தம். சிலருக்கு தெரியாது.